நம்ம பாடியிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பிரெயின் தான். நம்ம ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸு, ஸ்டடி டிப்ஸு, ப்ரொடக்டிவிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். பட் ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட ஒரு கொஷின் நீங்கள் கேட்டுக்கணும், உங்களோட பிரெயினை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறீங்களா? ஏன்னா நம்ம பண்ணுற நல்லது கெட்டது, அன்கான்ஷியஸாக பண்ணுறது, கான்ஷியஸாக பண்ணுறது எல்லாத்துக்கும் பிரெயின் தான் ரீசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஜிக்கல் லெஃப்ட் பிரெயினையும் க்ரியேட்டிவ் ரைட் பிரெயினையும் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த ரெண்டு பிரெயினையும் யூஸ் பண்ணி ஒரு டாஸ்க்கை பண்ணுறது மூலிமா அந்த டாஸ்க்கை எப்படி எஃபெக்டிவாக மாற்றுறது அப்படின்ற டியூயல் பிரெயின் அப்ரோச் அதையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நம்ம மண்டைக்குள்ளே போனோடனே ஸ்கல் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக கிரேனியல் மெனிஞ்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து டியூரா மேட்டர், அரக்னல் மெம்பரேன், பயாமேட்டர் அப்படின்ற லேயர்னால வெயிட் நீங்கள் இது வந்து அனாட்டமி கிளாஸ் கிடையாது. ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். நாங்கள் சிம்பிளாக லெஃப்ட் பிரெயின் அண்ட் தென் ரைட் பிரெயின் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். லெஃப்ட் பிரெயின் இஸ் லாஜிக்கல். அதாவது இப்போ ஒரு ஃபைட் சீன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து அதில் வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்டில் அப்ளை ஆகிருக்கா, அந்த ஃபைட் சீன் வந்து லாஜிக்கலாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம். லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பென் கூட இருக்குது. இப்போ பென் வந்து இப்படி கீழே போட்டால் கீழே தான் விழும் அப்படின்றது வந்து லெஃப்ட் பிரெயினுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக இருக்கிற விஷயங்கள்லாம் லெஃப்ட் பிரெயினோட அசோசியேட் ஆனது. லெஃப்ட் பிரெயின் வந்து லாங்குவேஜ் பேஸ்டு. அதாவது இப்போ நான் வேர்ட்ஸாக மாற்றி சென்டென்ஸாக மாற்றி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, ஸோ இது வந்து லெஃப்ட் பிரெயினோட அசோசியேட் ஆனது. லெஃப்ட் பிரெயின் வந்து எப்போவுமே நம்மளை வந்து ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். லைக் காலைல வெள்ளை எந்திக்கணும், குட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும், பேட் ஹேபிட்ஸ்லாம் விடணும். இந்த மாதிரி வந்து லெஃப்ட் பிரெயின் வந்து ப்ரொடக்டிவாக நம்மளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். லெஃப்ட் பிரெயின் வந்து ஒரு பெரிய ஒர்க்கை வந்து சின்னதாக மாற்றி சப்டாஸ்க்காக மாற்றி பண்ணுறதுக்கு ஆசைப்படும். லைக் இப்போ ஒரு லெசனை வந்து பெரிய லெசனை வந்து ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் பேஜ், அடுத்த அரை மணி நேரம் கொஞ்சம் பேஜ், நடுவில் பிரேக், அந்த மாதிரி படிக்க ஆசைப்படும். லெஃப்ட் பிரெயின் வந்து அடல்ட் மாதிரி, அதுக்கு அதிக அளவு மெச்சூரிட்டி இருக்கும். எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எது எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து லெஃப்ட் பிரெயினுக்கு தெரியும். ஸோ அது வந்து அடல்ட் மாதிரி. அப்படியே ரைட் பிரெயினுக்கு வந்தோன்னா லெஃப்ட் பிரெயினுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக, அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து லெஃப்ட் பிரெயினுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட் பிரெயின் இஸ் க்ரியேட்டிவ். புதுசாக நம்ம ஒரு க்ரியேட் பண்ணுற கேரக்டர்ஸாக இருக்கலாம், நம்ம லைஃப்பில் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து இப்போயே இமேஜின் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ட்ராயிங் வந்து புதுசாக எந்த போர்ட்ரேட்டும் இல்லாமல் வரைகிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே ரைட் பிரெயினோட அசோசியேட் ஆகிருக்கு. ரைட் பிரெயின் வந்து நான் வெர்பல். இப்போ நான் பேசுகிறதுக்கும் ரைட் பிரெயினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ லாங்குவேஜ் பேஸ்டு கிடையாது ரைட் பிரெயின். ரைட் பிரெயின் வந்து ரிவார்டு சீக்கிங் ப்ளஸ் சைல்ட் லைக். எப்படின்னா சின்னதாக ஏதாவது ஒர்க் பண்ணிட்டாலும் உடனே எனக்கு ரிவார்டு வேணும். ஸோ நீ அந்த இடத்துல உட்காராத, எந்திரி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். லைக் சின்ன பிள்ளை மாதிரி எந்திரி என்னால் முடியல அப்படின்னு வந்து அந்த இடத்த விட்டு எந்திரிக்க சொல்லும். ஸோ ஒரு ரைட் பிரெயின் இஸ் ரிவார்ட் சீக்கிங் ப்ளஸ் சைல்ட் லைக். ஆல் ஆர் நத்திங் ரைட் பிரெயின். இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நாவல் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே உட்காரிங்க. அப்போ உங்கள் ரைட் பிரெயின் என்ன சொல்லணும்னா, எனக்கு இப்போவே ஸ்டார்டிங், மிடில் அண்ட் தென் எண்ட்ஸ் எல்லா சீன்ஸுமே வந்து எனக்கு இப்போவே தெரியணும். இல்லைனா நான் என்ன நினச்சிக்குவேன்னா, உனக்கு எழுத வரல அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீலாம் எதுக்கு எழுதுற அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்கும். ஆல் ஆர் நத்திங் ரைட் பிரெயின். அது எனக்கு எல்லாத்தையும் இப்போயே பண்ணணும், இல்லைனா நான் பண்ணவே மாட்டேன். லைக் இப்போ கோடிங் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா வந்து உங்கள் ரைட் பிரெயின் என்ன சொல்லணும்னா, ஒரு நாள்லேயே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடணும், இல்லைனா நீ கற்றுக்கிறதே வேஸ்ட், ஒரு நாள் கற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லும். ஸோ இதுதான் வந்து ஆல் ஆர் நத்திங் ரைட் பிரெயின். ரைட் பிரெயின் இஸ் எமோஷ்னல். அது லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்ப்ரெஷனை, ஃபியர், ஆங்கர், மோட்டிவேஷனு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயினில் தான் அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ ரைட் பிரெயின் இஸ் எமோஷ்னல். இதோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்கும்போது அதாவது லாஜிக்கல் லெஃப்ட் பிரெயின் அண்ட் தென் க்ரியேட்டிவ் ரைட் பிரெயின் எப்போவுமே ஒன்று சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு தான் தோணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்க்குறது, எப்படி ஒன்று சேர்த்து ஒரு டாஸ்க்கை பண்ண வைக்கிறது, அதுக்கு தான் வந்து டியூயல் பிரெயின் அப்ரோச். இது ரொம்ப சிம்பிளான அப்ரோச் தான். வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து பைவோக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம லெஃப்ட் பிரெயினுக்கு வந்து நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கணும், நம்ம ரைட் பிரெயினுக்கு தேவையானது ரிவார்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இப்போ லெஃப்ட் பிரெயின் வந்து ரைட் பிரெயின்கிட்ட சொல்லணும், நான் ஒரு 50 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், அது முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு 10 மினிட்ஸ் வந்து பிரேக் கொடுத்துட்றேன், அதில் வந்து நீ என்ன ரிவார்டு வேணாலும் எடுத்துக்கலாம். லைக் 10 மினிட்ஸில் என்னென்ன ரிவார்டு இருக்கலாம்னா, இமெயில் செக் பண்ணுறது, ஒரு ரெண்டு இமெயில் செக் பண்ணுறது, இல்லைனா 2 யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, லைக் இந்த மாதிரி உங்களுக்கு எது ரிவார்டுன்னு தோணுதோ அதை செய்யலாம். லைக் அது வாக்கிங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம். ஸோ ரைட் பிரெயினுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ரிவார்டு. ஸோ 50 மினிட்ஸ் ஃபோக்கஸில் 10 மினிட்ஸ் ரிவார்டு அப்படின்னு வந்து நீங்கள் அந்த டாஸ்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து லெஃப்ட் பிரெயின் வந்து ரைட் பிரெயின்கிட்ட சொல்லிடணும். அப்போ வந்து அந்த ப்ராசஸில் உங்களுக்கு எந்த இதுவும் இடைஞ்சலும் வராது. ஸோ இதுதான் டியூயல் பிரெயின் அப்ரோச். அந்த 10 மினிட்ஸ் ரிவார்டு டைமில்
யூடியூப் ஷார்ட்ஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து ஆட்டோ பைலட் மோடில் போயிடும். இப்போ நீங்கள் எப்படி என்ன பார்க்கணுன்னா, யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்களாக சர்ச் பண்ணி அந்த வீடியோவை 2 வீடியோ சர்ச் பண்ணி பார்க்கணும். வர ரெக்கமெண்ட் வீடியோவும் பார்க்கக்கூடாது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். லைக் நம்ம ரெக்கமெண்ட் வீடியோ பார்த்தோன்னா பார்த்துட்டே இருப்போம். 2 வீடியோ நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணி பார்க்கணும். யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். நம்மளால் அடுத்த டாஸ்க்கை பண்ண முடியாது. எல்லாருமே ஸ்கூலில் படிப்போம். லைக் செய்யுள்லாம் படிச்சிருப்போம். அதோட அர்த்தமே புரியாமல் திருக்குறள், அந்த வாழ்த்து பாட்டு இதெல்லாம் அர்த்தமே புரியாமல் படிச்சிருப்போம். அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து லாஜிக்கல் லெஃப்ட் பிரெயின், அதாவது லாங்குவேஜ் பேஸ்டு லெஃப்ட் பிரெயினை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு மறந்து போயிடுது. க்ரியேட்டிவ் ரைட் பிரெயினுக்கும் நம்ம வேலையே கொடுக்குறதில்ல. ஸோ நம்ம எது படிக்கும்போதும் நம்மளோட க்ரியேட்டிவ் ரைட் பிரெயினும் வேலை செய்யணும். ரைட் பிரெயின் வந்து க்ரியேட்டிவ் தானே, அது வந்து விஷுவல் இன்ஃபர்மேஷன் வந்து ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ ஏதாவது படிக்கும்போது நம்ம ஒரு கதை மூலயமா படிக்கிறது, விஷுவலைஸ் பண்ணி, இல்லைனா ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணி படிக்கிறது, இதெல்லாம் நம்ம லைஃபோட அந்த ஒரு திருக்குறளை வந்து சம்மந்தப்படுத்தி படிக்கிறது. இந்த மாதிரி படிக்கும்போது அது நம்ம வந்து லெஃப்ட் பிரெயினோட சேர்த்து ரைட் பிரெயினையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். யார்ட்டையும் அடிக்கடி ரிவைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ படிக்கும்போதும் டியூவல் பிரெயின் அப்ரோச்சை யூஸ் பண்ணணும். இப்போ எதுலாம் நீங்கள் உங்களோட ஒர்க்கு, ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் எதெல்லாம் டியூவல் பிரெயின் அப்ரோச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிங்க, இமேஜின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ க்ரியேட்டிவ் ரைட் பிரெயினை யூஸ் பண்ண போகிறீங்க. இன்னும் உங்களுக்கு அதிகமாக க்ரியேட்டிவ் ரைட் பிரெயினை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் புக் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட பாட்காஸ்ட் நேம் வந்து நாட் அ மோட்டிவேஷன். அதில் இது வரைக்கும் 4 பாட்காஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். சீக்கிரத்தில் இன்னொரு பாட்காஸ்ட் டெய்லியில் வீக்லி ஒரு 2 பாட்காஸ்டாவது அப்லோட் பண்ணுவேன். நாட் அ மோட்டிவேஷனல். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள்.